வாங்க. ஆ, பாட்டி இங்க இல்ல, நீங்க உள்ள போய் பாருங்க. எப்படி இருக்கீங்க கோபி? உங்களை தான் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிஸியா இருந்தியா? புரியல. இல்ல ஆபீஸ்ல ரொம்ப ஒர்க்கா? ரொம்ப பிஸியா இருந்தியா? என்ன பிஸி? ஹார்ட் அட்டாக் வந்து சர்ஜரி நடந்து ஐசியூல இருந்து இப்பதான் ரூம்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். நீ இப்பதான் என்ன பார்க்க வந்திருக்க. என்ன பார்க்க கூட வர முடியாம அவ்வளோ பிஸியா இருந்தியா? இப்பதான் என்ன பார்க்க நேரம் கிடைச்சதா? இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நான் ஓடி வந்தேன் கோபி. ஆனா யாருமே என்ன உங்களை பார்க்க விடல. எப்படி விஷயம் தெரிஞ்சது? யார் சொன்னாங்க? பாக்யா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சம்திங் எனக்கு நெஞ்சு வலி வந்த உடனே நான் முதல்ல உன்னை பத்தி தான் நினைச்சேன். உனக்கு தான் உடனே ஃபோன் பண்ணேன். ஆனா நீ ஃபோன் எடுக்கவே இல்லை. சாரி கோபி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. செத்து போயிருவேன்னு பயமா இருந்துச்சு. நடு ரோட்ல யாரோ யாரோ உதவி பண்ணவா அப்படியே ஒரு அனாதையா சாக போறோம்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா எனக்கும் கடவுள் இருக்கான் போல் இருக்கு. நான் கைவிட்டாலும் அவன் என்ன கைவிடல. அம்மாவுக்கு அத்தைக்கும் ஃபோன் பண்ணேன், யாரும் ஃபோன் எடுக்கல. கடைசியா பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு நினைச்சு ஒரே ஒரு தடவை பண்ணேன். ஃபோன் எடுக்க மாட்டான் தான் நினைச்சேன். அவன் எடுத்தா. ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாம அவளே நான் இருக்கிற இடத்துக்கு வந்தா. நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டா. என் உயிரையே பாக்யலட்சுமி தான் காப்பாத்தினா.